மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்புலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அவரை தேடி வந்தார்கள். கிழக்கிலிருந்து சில சாஸ்திரிகள் வந்ததற்கு காரணம், அவர்கள் அவரை ஆராதிக்க விரும்பினார்கள். ஆண்டவரை தன் தாயோடு அந்த வீட்டிலே கண்டபோது அவர்கள் பொக்கிஷங்களிலிருந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை புலத்தையும் அவருக்கு கொடுத்தார்கள். பொன் என்று சொல்லும்போது ராஜ வம்சத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. காரணம், அவர்கள் அவரை யூதருடைய ராஜாவாக கண்டார்கள். அது உண்மைதானே. அவர் ராஜாக்களுக்கு ராஜாவாய் இருக்கிறார். தன் சிலுவை மரணத்தில் மனுஷர்களுக்கு இரட்சிப்பின் வழியை உண்டாக்கியிருக்கிறார். அதனாலே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு அவர் மூலம் யாரெல்லாம் விசுவாசம் வைத்து இரட்சிப்பை அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் ராஜாவாய் இருக்கிறார். அவர்கள் அவருக்கு ஜனமாய் இருக்கிறார்கள். அவர் பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் பிரவேசிப்பார்கள். ராஜாவுக்கு தகுதியான பரிசை சாஸ்திரிகள் கொண்டு வந்திருந்தார்கள். அது பொன்னாயிருக்கிறது. இன்றைக்கு இரட்சிப்பை பெற்றிருக்கிற விசுவாசிகள் மூலம் ஏறெடுக்கப்படுகிற ஸ்தோத்திர பலிகள், ஸ்துதி, ஆராதனை இந்த ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொன்னை பார்க்கிலும் அதிக உயர்ந்த பொக்கிஷமாய் இருக்கிறது. நீங்கள் அப்படிப்பட்ட பலியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏறெடுக்க தேவன் உதவி செய்வாராக. உங்களுக்காக இதுவே தேவனிடத்தில் எங்கள் ஜெபமாயிருக்கிறது.